கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. ஓய்வு நாளை சரியா ஆசரிக்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற போனஸ் என்ன தெரியுமா? உயர்ந்த இடம். கர்த்தர்ல எப்போதும் பாருங்க, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து இருக்கிறீங்க. உங்க வீட்டுல ஜெப சத்தம் கேட்காத நாள் இல்லை. காலையில குடும்ப ஜெபம், ராத்திரி குடும்ப ஜெபம். உங்களுக்கு தான் கர்த்தர் உயர்ந்த இடத்தை வைத்திருக்கிறார். வாசிப்போம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 14வது வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி, உன் தகப்பனுடைய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. பூமியின் உயர்ந்த இடம் யாருக்கு தெரியுமா? 13வது வசனத்துல சொல்றாரு, என் பரிசுத்த ஓய்வு நாள்ல எல்லாவற்றையும் விலைக்கு கர்த்தருக்கேற்ற பாதையில அதை பகிமை உள்ள நாள் நினைத்து, மகிமையாய் நினைத்து, சண்டே சர்வீஸ்ல இருந்து, சண்டே கிளாஸ்ல இருந்து, கர்த்தருடைய ஆலயத்துல என்ன உதவி வேணாலும் செய்து உங்களால முயற்சி உங்களால முடிந்த அளவு உள்ள உதவிகளெல்லாம் செய்து சேரத்தில் கூட போட்டிருப்பீங்க, சபையை கிளீன் பண்ணி இருப்பீங்க. உங்களுக்கான உயர்வை சொல்ற பாருங்க. நீங்க கர்த்தர்ட்ட மகிழ்ச்சியா இருப்பதனால் பூமியின் உயர்ந்த இடம். நம்ம அதுக்கு ஏறி இருக்கிறதுக்கு உள்ள தகுதி இருக்காது. திடீர்னு இன்விடேஷன் வரும். நீங்க படித்து கொண்டிருக்க உங்க பிள்ளைகள் படிப்பு முடிச்ச உடனே அந்த கல்வி ஸ்தாபனத்தில் இருந்தே அவங்க பிள்ளைகளுக்கான பிளேஸ்மெண்ட் ஆகும். சில பிள்ளைகள் எல்லாம் வெளிநாட்டுல போவீங்க. நீங்க எடுத்த பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். சொன்னார் யாக்கோபுடைய சுதந்திரம். யாக்கோபு தனி மனிதனாய் வனாந்தரத்துல வந்தான். அவனை எதிர்கொள்ள யாரு? தூதர்கள் கீழே இருந்து ஏறுறாங்க, இறங்குறாங்க. அவனை வரவேற்றாங்க. வரும்போது கோலும் கையுமாய் போனவன் பரிவாரங்களோடு வந்தான். இன்னைக்கு நீங்க கோலும் கையுமா இருக்கலாம். பூமியின் உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணி பரிவாரங்களோடு கர்த்தர் வர கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுப்பாருங்கள். நல்ல தகப்பனே, கர்த்தர்ட்ட மகிழ்ச்சியா இருக்கும்போது நீர்காலின் ஓரமாய் நடப்பட்டு காலத்தில் கனி கொடுத்து இலையுதிராத மரத்தை போல இருப்பாங்க. செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். அவங்க செய்வதெல்லாம் வாய்க்க பண்ணி உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணி ஆசீர்வாதத்தை நன்மை சொன்னால பிதாவே. ஆமென்.